சுவாமி சரணமையப்பா. போடி சிறந்து வனவிராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி தந்தையர் தினம். அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தந்தைன்றது மெழுகுவர்த்தி, தன்னை உருக்கி கொண்டு மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது தான் தந்தை. அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறதுல பெரிய சந்தோஷப்படுறோம். எத்தனையோ பிள்ளைங்கள் தந்தையை விரோதியாக பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், தந்தை கண்டிப்பாக இருக்கிறார். ஏன் கண்டிப்பாக இருக்காருன்னா, பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், கல்வியில் உயரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். இவரை பற்றி அவர் கவலைப்படல, பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி யோசிக்கிறார். அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறார். அதனால் பிள்ளைங்களை அதை உணர முடியல. அவங்க உணரும் போது அந்த தந்தை அங்கே இருக்க மாட்டார், பெரும்போது தந்தை இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம என்ன கேட்டுக்கணும்னா, பிள்ளைங்கக்கிட்ட தயவு செய்து இருக்கிற காலத்தில் உங்களோட மனம் கோணாமல் நடந்து அவங்களுக்கு அன்பை செலுத்தி, அவங்களுக்காக நம்ம வாழணும்னா கூட அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும். அதாவது நம்ம உழைப்பு, நம்ம படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், அவங்க உயர்ந்து வரணும்னு சொல்லி தந்தை எவ்வளோ பாடுபடுறாங்க. இரவு பகலாக வேலை செய்கிறாங்க. எத்தனையோ லாரி டிரைவர் இருக்கிறாங்க, எத்தனையோ அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க இருக்காங்க, உயிரை பணம் வச்சு வேலை செய்கிறவங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்காக. அந்த பிள்ளைங்க அதை உணருங்க. இப்போயே உணர்ந்து அவங்களுக்கு கொடுங்க, மரியாதை கொடுங்க. செத்த பிறகு படத்தை முன்னுக்கு பலகாரத்தை வச்சுட்டு எங்கள் அப்பா இதை சாப்பிடுவார் அது சாப்பிடுவார்னு சொல்லிட்டு பெருமை பெற்றுறதுல அர்த்தம் இல்லை. இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் காசு பணம் கொடுக்கலாம் கூட போகிற மரியாதை கொடுங்க, அன்பு செலுத்துங்க. நிச்சயமாக முடியும். ஒரு தந்தை எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் அவர் தந்தை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இடையில ஒரு ஐயப்பா மார்க்கத்தில் குருசாமி தான் தொழிலதிபர். அவர்கிட்ட பல 100 பேர் விளைச்சிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணாத ரெடியாக இருப்பார். தைரியமான ஆள். எதாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி தொழிலில் பெரிய லெவலில் இருக்கிறார், நல்லா இருக்கிறார். அப்படியே நான் கூட கடினமான மனிதர், பிள்ளைகிட்டே ரொம்ப ஸ்ட்ரீக்காக இருப்பார்ன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் இந்த வெப்பம் காரணமாக பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உண்டாடுச்சுங்க. 3வது பையனுக்கு. சாமி, இந்த மனுஷன் இவர் தோண்டு போயிட்டாருங்க, ஆடி போயிட்டாருங்க. எப்படியாப்பட்ட வீரன், பையனுக்கு ஒன்றுன்னு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த டாக்டர் பார்க்குறாரு, அந்த டாக்டர் அவங்க சொல்கிறாங்க இது வெப்பத்தினால வந்ததுங்க, வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயத்து. அவர் மனசு திருப்தி இல்லை. இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, கொல்லம்பூர் கொண்டு போய் பார்த்துட்டு எல்லாம் சொன்ன பிறகும் அவருக்கு அந்த திருப்தி இல்லாமல் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் நம்ம போய் சொன்னோம் அவர்கிட்ட, சாமி விடுங்க சாமி, நல்லா இருக்கிறான் விடுங்க, ஏன் இப்போ கோழி அடை கேட்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் பிள்ளைனோட ஆடி போயிட்டார். கை காலெல்லாம் உதறி போச்சு சாதாரண விஷயத்துக்கு. அதுதான் தந்தை, அதுதான் உண்மையான தந்தையோட பாசம். அதை உணர்றதுக்கு லேட் ஆகும். அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஐயோ மகனே வாடா அப்படி கட்டி பிடிக்கிறதா இல்லை. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரீக்காக இருக்காங்கன்னா காரணமாக தான். அதை உணருங்க. உங்களுக்காக வாழ்கிறாங்க. ஒரு சில தந்தை சுயநலத்துக்காக, அவங்க போதைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுருவோம், அவங்க நம்ம தேவையில்லை. பிள்ளைகளுக்காக வாழ்கிற தந்தை எத்தனை பேர் இருக்கிறாங்க, குடும்பத்துக்காக வாழ்கிற தந்தை எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள போற்றுவோம், அவங்கள வாழ்த்துவோம். அது தந்தை தான் தெய்வம், தெய்வம் தான் தந்தை. அதில் உணருங்க. உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெற்றோர்களை மதிக்க பழகுனீங்கன்னா எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பெற்றோரை நீங்கள் கேவலப்படுத்துனீங்கன்னா எந்த தெய்வமும் உங்களை திரும்பி கூட பார்க்காது. அது மட்டும் மனசில் வச்சுங்க. மீண்டும் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா, சத்குரு நாதரே சரணமையப்பா.